பிரதமர் மோடி நாளை சென்னை வரவுள்ளதை அடுத்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள தங்கும் விடுதிகளில் போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். அங்கு நடைபெற்று வரும் சோதனை குறித்து சொல்லுங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை சென்னை பெரியமேட்டில் உள்ள ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கில் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2023 விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைக்க இருக்கிறார். இதற்காக சென்னை முழுவதுமே போலீசார் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் 22,000 காவல் அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் நிகழ்ச்சி நடைபெறும் சென்னை பெரியமேடு ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கம், சென்னை விமான நிலையம், கிண்டி ஆளுநர் மாளிகை மற்றும் அடையாறு கடற்படை தளம் ஆகிய இடங்களிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் சென்னையில் செல்லும் வழித்தடங்களிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு தீவிர சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில சென்னையில் இருக்கக்கூடிய லாட்ஜிகள், தங்கு விடுதிகள், நட்சத்திர ஓட்டல்கள் மற்றும் விடுதிகளிலும் சோதனைகள் மேற்கொண்டு சந்தேக நபர்கள் யாராவது தங்கியிருக்கிறார்களா, அதே போல அந்நிய நபர்கள் உள்ளனரா என்று கண்காணித்து வருகிறார்கள். அந்த வகையில் தான் தற்போது 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய விடுதிகள்ல, லாட்ஜிகள்ல 1000 விளக்கு போலீசார் தொடர்ந்து சோதனைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வரவேற்பு அறையில் அவர்கள் அறையில் தங்கியிருக்கக்கூடிய நபர்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பெயர் மற்றும் முகவரி அந்த தகவல்களை சேகரித்தும், அதே போல ஒவ்வொரு அறையாக சென்று அவர்களுடைய விவரங்களை சேகரித்தும் அவர்கள் ஆதார் கார்டு போன்றவற்றையெல்லாம் சோதனை செய்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி அவர்கள் வரக்கூடிய இடங்களுக்குரிய பழமையான கட்டிடங்கள், உயரமான கட்டிடங்களிலும் போலீசார் ஒவ்வொரு பகுதியாக சென்று சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பழமையான ஆள் நடமாட்டம் இல்லாத கட்டிடங்களை யாராவது சமூக விரோதிகள் தங்கியிருக்கிறாரா என்ற சோதனைகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், பிரதமர் மோடி வருகின்ற போது ஒவ்வொரு இந்த பழமையான கட்டிடங்களும் போலீசாரை நிறுத்தி பாதுகாப்பு பணியை மேற்கொள்ள இருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 1000 விளக்கு பகுதி மட்டுமில்லாமல் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, பெரியமேடு, டி நகர் போன்ற பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய விடுதிகளில் இந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கதிரவன்.